ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். நான் இப்போ ஸ்க்ரீனில் பிளேடுங்க மாதிரியான வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. ஸோ இதே போல் வீடியோவை உங்கள் ஃபோட்டோ இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோ யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிளான மெத்தடாக தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு 3 ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி இந்த வீடியோ எடிட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படி ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அப்படி உங்களுக்கு புரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே வந்து மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணி விடுறேன். இப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை கன்டினியூ பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Shall we start? ஓகே, இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு CapCut ஆப் தேவைப்படும். ஸோ ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து VPN கனெக்ட் பண்ணாமல் ஒர்க் ஆகாது. ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய VPN ஆப்பை ஓப்பன் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நான் யூஸ் பண்ணக்கூடிய VPN ஆப்போட டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஆப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் சென்டராக இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு 5 செகண்டுக்கு ஒரு ஆட் வரும். இந்த ஆட் முடிஞ்ச உடனே இந்த VPN கனெக்ட் ஆகிடும். இதே போல் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. ஓகே, பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெம்ப்ளேட் ப்ரீசெட்டோட லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு வெப்சைட்குள்ளே போயிடும். வெப்சைட்குள்ளே போனதும் ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது முடிஞ்சதும் வந்து டவுன்லோட் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் டெம்ப்ளேட் இன் CapCutனு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ ஒரு 29 ஃபோட்டோஸ் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ மேலே இருக்க ஆல்பம் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கேலரியில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோல்டரும் ஷோ ஆகும். அதில் உங்கள் ஃபோட்டோ எதில் இருக்கும் அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபோல்டர் செலக்ட் பண்ணி உள்ள வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற ஃபோட்டோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஆட் ஆகிடும். இதே மெத்தட் யூஸ் பண்ணி எல்லா ஃபோட்டோஸும் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 29 ஃபோட்டோஸ் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்ககிட்ட 29 ஃபோட்டோஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ண ஃபோட்டோவை கூட மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போ ஓவரால் 29 ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வீடியோ வந்து ரெடி ஆகிடும். இதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கீழே இருக்க டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2022 அண்ட் குட் மைண்ட் சொல்லிட்டு ஒரு 2 டெக்ஸ்ட் இருக்கும். அதில் 2022 டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா எடிட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி உள்ள வந்துட்டு 2022 எரேஸ் பண்ணிட்டு நீங்கள் யாருக்காக எடிட் பண்ணுறீங்களோ அவங்களோட நேமை டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டைப் பண்ணிட்டு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் நேம் வந்து ஆட் ஆகிடும். இதே போல் நீங்களும் ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. ஓகே, நேமை சேஞ்ச் பண்ணிட்டு அடுத்து குட் பைண்டர் செலக்ட் பண்ணி எடிட்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதில் இருக்கிற எரேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஆக்டர்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு டன்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெண்டுத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான வீடியோ வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் இருக்கிற மியூசிக்கை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா ஓவரால் வீடியோ கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோவை சேவ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ மேலே இருக்க எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் வித்வுட் வாட்டர் மார்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ இதே போல் நீங்களும் சேவ் பண்ணிட்டு மேலே இருக்க டன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. ஓகே, பேக் வந்துட்டு இப்போ நியூ ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது கேலரிக்குள்ளே போயிடும். ஸோ கேலரிக்குள்ளே வந்ததும் நீங்கள் சேவ் பண்ண அந்த வீடியோ கிளிக் பண்ணி கீழே இருக்கிற ஆட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணிட்டு உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியூட் கிளிப் ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இதில் இருக்கிற சாங்கை கட் பண்ணிவிடுங்க. ஓகே, கட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே சவுண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் ஃபைல் மேனேஜருக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் டிவைஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆட் பண்ண போகிற சாங்கோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் இன்ஸ்டாகிராம் சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் சாங்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் இருக்கும். அதுதான் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்த சாங். ஸோ அதுக்கு நேராக ரைட் சைடில் இருக்கிற ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணிட்டு ரைட் சைடு மூவ் பண்ணி வீடியோ எண்டுக்கு போனீங்க அப்படின்னா CapCutனு சொல்லிட்டு ஒரு வாட்டர் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி கீழே டெலிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. ஓகே, டெலிட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த வீடியோவை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் டாப் இருக்கிற சிம்பிள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 2 செகண்ட் லோட் ஆகிட்டு இந்த வீடியோ சேவ் ஆகிடும். மேலே இருக்க டன் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்க்கலாம். இதே போல் ஒரு சூப்பரான வீடியோ ரெடி பண்ணி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை எங்களோட விடைபெறுவது உங்கள் நான்.